ஷர்மிளா, விஜய் தற்போது அரசியல் சதுரங்கத்திலே களமிறங்கியிருக்கிறார். இந்த அரசியல் சதுரங்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இதற்கு முன்னால் அவர் கட்சியில் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் முதல் முறையாக முக்கிய பொறுப்பிலே இருந்த முக்கிய தலைவர்கள் ஒருவராக மூத்த தலைவராக இருந்த பழுத்த அனுபவம் கொண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகமான பனையூரிலே பணிகள் எல்லாம் விறுவிறுப்பு அடைந்திருக்கின்றன. அதுவும் தாவேகா நிர்வாகிகள் சுறுசுறுப்பாக தற்போது களமிறங்கி பணியாற்ற ஆரம்பித்திருக்காங்க அனைத்து மாவட்டங்களிலும். அதே போன்று விஜய் தற்போது செங்கோட்டையனுக்கு ஒரு மிக முக்கியமான அசைன்மெண்ட், அதாவது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். அதன்படி அஇஅதிமுக மட்டுமல்ல, திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளிலிருந்து பல முக்கிய தலைகளை டிசம்பர் 20ஆம் தேதிக்குள், அதற்கான காலக்கெடுவாக டிசம்பர் 20 என சொல்லியிருக்கிறார். டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் பல முக்கிய தலைகள் வெவ்வேறு கட்சிகளிலிருந்து தாவேகாவில் விஜய் தலைமையை ஏற்று வரும் நிர்வாகிகள் அனைவரையும் சேர்க்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு முக்கியமான அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறார். அந்த அசைன்மெண்ட்டுக்கு செங்கோட்டையனும் ஓகே சொல்லியிருக்கிறாராம். இதுதான் முக்கியமான நடந்த டீல்களில் ஒன்று. அதே போன்று அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என விஜயிடம் செங்கோட்டையன் கேட்டிருக்கிறார். விஜய் அதற்கும் ஓகே சொல்லியிருக்கிறார். எனவே தற்போது விஜய் கொடுத்த அசைன்மெண்டை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக தீவிர நடவடிக்கைகள் நேற்றே இறங்கிவிட்டார் செங்கோட்டையன். அதற்கேற்ப விஜயும் தன்னுடைய தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு முழு ஆதரவை கொடுக்க வேண்டும் என கூறி உத்தரவிட்டிருந்தார். அதனுடைய எதிரொலிதான் நேற்றைய தினம், அதாவது விஜய் கட்சியில் சேர்ந்த பிறகு செங்கோட்டையன் முதன்முறையாக கோபிச்செட்டிப்பாளையம் சென்ற பொழுது அவருக்கு விமான நிலையத்திலிருந்து கிடைத்த வரவேற்பு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிடைத்த வரவேற்பு அனைத்துமே விஜயின் தாவேகா தொண்டர்கள் திரண்டு வந்து கொடுத்த அந்த வரவேற்பு தான். எனவே விஜய் கட்சியிலே விஜயும் செங்கோட்டையனை முழுமையாக நம்பியிருக்கிறார். செங்கோட்டையனும் விஜயை நம்பி முழு வேகத்திலே ஈடுபட போகிறார். பல்வேறு கட்சிகளிலிருந்து முக்கிய தலைகளை, முக்கிய நிர்வாகிகளை தாவேகாவில் சேர்க்க போகிறார். 20ஆம் தேதிக்குள், அந்த டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் அந்த பணியை முடிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், டிசம்பர் மாதத்திலே விஜய் சில சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளவிருக்கிறார். புதுச்சேரிக்கும் அனுமதி கேட்டிருக்கிறார். இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று நினைக்கிறோம். எனவே புதுச்சேரி உள்ளிட்ட சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவிலே ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவிலே ரசிகர்களை சிலரையும் அழைத்து செல்கிறார், தொண்டர்கள் பலரையும் அழைத்து செல்கிறார். ரசிகர்கள் சிலர், தொண்டர்கள் பலர் என்ற வகையில் அழைத்து செல்கிறார். சிலர் அவரது ரசிகர்களாக இருக்கிறார், தொண்டர்களாக இல்லை. எனவே அது போன்ற ரசிகர் தொண்டரை பிரித்து அழைத்து செல்லவிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, அந்த இசை வெளியீட்டு விழாவிலே விஜய் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போகிறார். அது சினிமாவுக்கு குட் பை சொல்கின்ற அறிவிப்பா என்றால், ஏற்கனவே சினிமா மீதுதான் கடைசி படம் கூறிவிட்டார். ஆனால் வெளிப்படையாக ஒரு சினிமாவுக்கு கடைசி சினிமா என்ற வகையிலே ஒரு குட் பை சொல்ல போகிறாரா, அல்லது ஏதோ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட போகிறார் என கூறியிருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்பு என்பது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். எனவே டிசம்பர் 27ஆம் தேதி வரை விஜயின் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருக்க வேண்டும் என்ன அறிவிப்பு இது என்பதை அறிவதற்கு. ஆனால் அதற்கு முன்னதாக கட்சி பணிகளிலே மிக தீவிரமாக இறங்கியிருக்கும் விஜய் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக, சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக, பிளாக் பஸ்டர் படமாக மாற்ற வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். மற்றொரு படத்திலே அரசியல் நாயகனாக தற்போது செங்கோட்டையை கட்சியில் சேர்த்தது முதல் விறுவிறுப்பாக தங்களது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, செங்கோட்டையன் இந்த டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் இந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தால் கூட்டணி பேச்சுவார்த்தை அமைப்பதற்கும் செங்கோட்டையின் தலைமையிலே ஒரு குழு அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி தொடர்பாக மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு செங்கோட்டையனின் தலைமையிலே அந்த அணியை, அந்த அமைப்பை கொண்டு வருவதற்கும் விஜய் முடிவு செய்திருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. எனவே செங்கோட்டையனுக்கு முதல் பரீட்சையை கொடுத்திருக்கிறார். மற்ற கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவரை கொண்டு வருகின்ற பரீட்சை. அதிலே செங்கோட்டையன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செங்கோட்டையன் தலைவர் குழு அமைப்பதை குறித்து விஜய் முடிவு செய்வார் என தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் விஜய் தற்போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகவும் சோர்ந்து நொடிந்து போயிருந்த, வெளியே வராமலேயே இருந்த விஜய் இனி அப்படி இருக்க மாட்டார். விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக வெளியே வருவார். அடிக்கடி கூட்டங்களை நடத்தப் போகிறார் என்றெல்லாம் தாவேகா தலைமையகத்திலிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. அங்கிருந்து தற்போது தாவேகா தலைமை தூங்கிக் கொண்டிருக்கும் எப்பொழுதுமே விஜய் வரும்போது மட்டும்தான் சுறுசுறுப்பார்கள்.
தற்போது விஜய் வரும்போது விஜய் இல்லை, ஆனாலும் சுறுசுறுப்பாக அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, விஜய் தற்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களை அழைத்து, நிர்வாகிகளை அழைத்து பேச போகிறாராம். அந்த மக்கள் சந்திப்பு ஒரு பக்கம் தொண்டர்களிடம் சந்திப்பு, மறுபக்கம் அரசியல் சதுரங்கத்திலே காய்களை வீழ்த்துவதும் காய்களை சேர்ப்பதும் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப் போகிறார். இது ஒரு பக்கம் என்றால், மறுபக்கத்திலே ஜனநாயகன் திரைப்பட விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்பார்வை கொண்டிருக்கிறார். என்றால் இது மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்ற வகையிலே விஜய் கருதுகிறார் என அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே விஜய் மீண்டும் சுறுசுறுப்படைந்திருக்கிறார். அவர் சுறுசுறுப்பு வெற்றியாக முடியுமா, அல்லது என்ன நடக்கும், எப்படி இந்த காய்களை நகர்த்த போகிறார், பெரிய அளவுக்கு கூட்டணி அமைப்பாரா, என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்து வரும் நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகள் நமக்கு ஒரு சுட்டிக்காட்ட வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஷர்மிளா.